ரீசென்ட் டைம்ல இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ட்டு 2 நடிகைகள் ஒருத்தர் மேல புகார் குடுத்திருந்தாங்க. ஸோ அந்த நபர் யாரு? அந்த நபர் ஏன் இப்படிலாம் பண்ணியிருக்காரு? தாமரை செல்விக்கு என்ன நடந்தது? நடிகை ஸ்வேதாக்கு என்ன நடந்தது? இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நடிகை ஸ்வேதாவை நம்ம எல்லாருக்கும் தெரியும். சின்ன மருமகள் சீரியல்ல தமிழ்ச்செல்வி அப்படின்ற கேரக்டர் பண்றாங்க. அவங்கள வச்சுதான் கதை மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த சீரியல் மூலயமா ஒரு நடிகையா மட்டும் இல்லாம ஹீரோயினா அறிமுகமாகி தன்னுடைய கெரியர்ல பீக்ல இருக்கிற இந்த நிலையில ஒருத்தர் நான் தான் அவங்களுடைய கணவர் அப்படிலாம் சொல்லி நிறைய ப்ரூஃப்லாம் காட்டியிருந்தாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்வேதா இதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில ஆமா நான் தெரியாம நம்பி ஏமாந்துட்டேன் இப்படிலாம் கூட சொல்லியிருந்தாங்க. இதுல யார் சொன்னது நம்புறது, யார் சொல்றது நம்பாம இருக்கிறதுனே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு மாறி மாறி அவங்களுடைய வீடியோஸ், ஆதாரங்கள், ஆடியோஸ் எல்லாத்தையுமே லீக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி கதைனா, இன்னொரு பக்கம் இப்போ நடிகை தாமரை செல்வி, அதாவது சின்ன மருமகள் சீரியல்ல ஆரம்பத்துல தமிழ்ச்செல்வி கேரக்டர் பண்ண ஸ்வேதாக்கு அம்மா கேரக்டர் பண்ணவங்க தான் தாமரை. இவங்களை நம்ம எல்லாருக்கும் பிக் பாஸ் மூலியமா ரொம்ப நாளா தெரியும். ஒரு நல்ல நாடக கலைஞி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்க்க முடியுது. இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்களும் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கொடுக்குற ப்ரொமோஷன்ஸ், அது மூலயமா ஏர்ன் பண்ற அமௌண்ட், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே ரீசனா இருந்தாலுமே அவங்க இப்ப பீக்ல இருக்காங்கன்னே சொல்லலாம். அது சர்ச்சைகளா இருக்கட்டும், இல்ல வீடியோஸ் மூலியமா இருக்கட்டும், நிறைய ரியாலிட்டி ஷோவா இருக்கட்டும், எல்லாத்தையுமே சொல்லலாம். அதே மாதிரி குறிப்பா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததுக்கும், அதாவது பிக் பாஸ்ல இருக்கும் போதே அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சாரீஸ், இந்த சுடிதார்ஸ் இது மாதிரி தான் வியர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நிறைய மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் அவங்க போறதை பார்த்து மக்கள் செம கடுப்பாகி, காசு வந்தா காக்கா கூட கலர் ஆயிடும் போல இருக்கு, இதுக்கு வாழ்வை பாத்தியா இப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தவங்களுடைய வளர்ச்சி பிடிக்காத ஒரு சிலர் இந்த மாதிரி பேசதான் செய்வாங்க. இவங்களுடைய வளர்ச்சி ஆகாவும் டக்குலாம் நடக்கல. ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்து கிராஜுவலா படிப்படியா தான் நடந்திருக்கு. அதனால யாரும் தவறா பேசாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்திருக்குன்ட்டு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ எதுக்காக நம்ம இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இப்ப நடந்த சம்பவத்துக்கும் இவங்க போட்ட ஆட்டத்துக்கும் அப்படியே கம்பேர் பண்ணி கனெக்ட் பண்ணிலாம் நிறைய பேர் இவங்களை சில விமர்சனங்கள், சில கேலி கிண்டர்லாம் பண்ணிட்டு வராங்க. அது ரொம்பவே ஒஸ்டான பிஹேவியர் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அவங்களே ஆல்ரெடி பணத்தை ஏமாந்துட்டேன்ற கஷ்டத்துல இருக்காங்க. இதுக்கு எதுக்காக நிறைய பேர் ரொம்ப தப்பா பேசுறாங்கன்னு தெரியல. இதுக்கான விளக்கமும் அவங்க கொடுத்திருக்காங்க. ஸ்வேதா மூலியமா அவங்களுடைய கணவரா அறிமுகமானவர் தான் இந்த ஆதின்ற கேரக்டர். ஸோ 2 பேரும் ஒரே சீரியல், அதே இடத்துல அவரும் இருக்கிறது, இது மூலயமா 2 பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க. ஒரு சிஸ்டர் பிரதர் இந்த பாண்டிங்ல. எங்க போனாலும் வெளியே போறது, எங்க போனாலும் லீவ் போட்டு போறது, இந்த மாதிரியும் நடந்திருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு டைம் ஷெட்யூல்லாம் மாறினதுனால தான் அந்த சீரியல் விட்டு அவங்கள தூக்கிட்டாங்க. ஒரு ப்ராப்பரா கரெக்டான ஷூட்டிங்க்கு வரது கிடையாது, வேலை கரெக்டா பாக்குறது இல்லை, இது மாதிரிலாம் இருந்தால் யாருக்கு பிடிக்கும்? ஸோ தாமரை மேலேயும் தவறு இருக்கு. ஸோ அந்த தவறை அவங்க ஆரம்பத்திலேயே உணர்ந்திருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய கணவர் பார்த்திபன் கூட சொல்லியிருக்காரு, கணவர் பேச்சையும் கேட்காம இல்லை என் தம்பிக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பவுன் தான் நான் கொடுத்து ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் 7 லட்சம் வரைக்கும் அவங்க பணம் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இந்த 3 பவுனை இவங்க ரிட்டர்ன் வாங்கிடலாம், சைலண்டா இந்த வேலையை முடிச்சிருக்கலாம். ஆனா இவனை பத்தி எல்லாருக்கும் தெரியணும், இவன் இதுக்கப்புறம் யாரையும் ஏமாத்தக்கூடாது, யாரையும் இவனை நம்பக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை இப்போ இவங்க ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ஜிபே முதல் கொண்டு அதில் வர மெசேஜ் முதல் கொண்டு எல்லாமே அந்த ஆதின்ற நபருக்கு தெரியுது. அப்படின்னா அந்த அளவுக்கு இவங்க க்ளோஸா இருந்திருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலியா தான் க்ளோஸா இருந்திருக்காங்க. இவர் ஒரு பாயிண்ட்ல ஆதி தாமரை செல்வி வீட்டிலேயே தங்க ஆரம்பிச்சிருக்காரு. அது எதனாலனா, ஸ்வேதாக்கும் ஆதிக்கும் சில பிரச்சனைகள் நடக்குது. அதுல அவரு மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்துல இருந்த சமயத்துல ஏதாவது தவறான முடிவு எடுத்துட போறாரு, நம்மளுக்கு ரொம்ப நெருஞ்ச தம்பியாச்சே, எதுக்கு இப்படி பண்ணணும், ஒரு உயிர் நம்மளால போயிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இவங்க கூப்பிட்டு வீட்டுல வைக்கிறாங்க. கணவரும் கூட சப்போர்ட்டிவா தான் இருக்காரு. இப்படி இருந்த சமயத்துல தான் நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்ற காரணத்தினால அந்த மைனஸை இவர் பிளஸ் ஆக்கிட்டு அவங்களுடைய போனா இருக்கட்டும், அவங்களுடைய கணவருடைய போனா இருக்கட்டும், எல்லா போனுடைய பாஸ்வேர்டு உட்பட எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. ஜிபேல இருந்து எல்லா டிரான்சாக்சன் கூட பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு சிலர் கேட்கலாம், இதெல்லாம் எதுக்கு அவங்க கிட்ட சொல்லணும், ஜிபே பின் அப்படின்றதுலாம் ரொம்ப பிரைவேட் அண்ட் பர்சனலான விஷயம், இது எப்படி தேர்ட் பர்சனுக்கு சொல்ல முடியும்? ஏன்னா ஆதின்றவர் இப்பதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் வேதாக்கும் அவங்களுக்கும் செட் ஆகல. அது வரைக்கும் உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படிலாம் கூட சிலர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உயிர் போயிடக்கூடாது, அவன் என் தம்பி மாதிரி நான் பழகிட்டேன், எனக்கு அன்பு தான் முக்கியம், இப்படிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது வரைக்கும் நட்பா அவங்களுக்கு யாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருமே இருந்தது கிடையாதான். ஆஃப்டர் பிக் பாஸ் தான் அந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்த ஒரு சிலர்லாம் இப்போ வரைக்கும்
க்ளோஸா இருந்தாலும் இவங்களுடைய நட்பு வட்டாரம்ன்றது ரொம்ப குறுகிய வட்டாரமா இருந்ததா. அதனால ஒரு நல்ல அன்பு கிடைக்குது. ஒரு தம்பி கிடைச்சிட்டா, நமக்கு எல்லா ப்ரொமோஷன்ஸ்லாம் அவன் பண்ணி தரான், வீடியோக்கெல்லாம் வந்து ஆளாம் கூப்பிட்டு வரான், இப்படின்ட்டு அவங்க ஒரு தம்பின்ற ஒரு உறவுல வந்து அவங்க வச்சிருந்தாங்க. ஆனா கூட இருந்தவங்களே குழிப்பறிப்பாங்கன்றத இவங்க இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆரம்பத்திலே அவங்க ஊரை விட்டு இங்க வரும்போது நிறைய பேர் சொன்னாங்களா, சென்னைக்கா போறீங்க, அங்க பார்த்து பக்குவமா இருந்துக்கோங்க, நிறைய ஏமாத்துக்காரங்க இருப்பாங்க அப்படிலாம் சொல்லி தான் அமிச்சாங்களாம். அப்ப அவங்களுடைய கணவரா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், ஓகே நம்ம பார்த்துக்கணும், எதுவா இருந்தாலும் எதுலயும் நம்ம மாட்டிடக்கூடாது, ஏமாறக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட தான் இவங்க இருந்திருக்காங்க. ஆனா எப்படியோ இவருடைய ஆதின்ற ஒரு நபர்கிட்ட சிக்கிட்டாங்க. ஆதியோட ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இவருக்கு ஒரு சைக்கார்டிஸ்ட் தேவை அப்படின்றது தான் பல பேருடைய கருத்துக்களாவே இருந்தது. ஏன் அப்படின்னா அவருடைய ஒவ்வொரு ஆன்சர்ஸும் பார்க்கும்போது ரொம்பவே வந்து புரிஞ்சுது ஆனா புரியல, புரியுது ஆனா புரியல, அந்த மாதிரி தான் இருந்து. ஏன்னா அவருக்கே தெரியல. அவர் சொல்லும் போதே நான் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கேன் எனக்கே தெரியல, ஏன் அவ என்ன வெறுக்கிறா எனக்கே தெரியல. சோ இந்த மாதிரி இப்படி இவர் சொல்றத பார்க்கும்போது கண்டிப்பா மனசளவுல அவர் ரொம்பவே மனநல பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு மனநல ஆலோசகர் தேவைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், தாமரை செல்வி அவங்களுடைய அம்மாக்கே போன் பண்ணி வாழ தகுதியே இல்லாத ஒரு பையனை பெற்று வச்சிருக்கே, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற, அவனை கொன்னுடு, இப்படி எல்லாம் ரொம்ப ஓவரா எமோஷனலா இருக்காங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க தாமரை செல்வி. குறிப்பா 2 கார் வச்சிருந்தாங்களாம். இவன் வீட்டுல தானே இருக்கான், ஒரு கார் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி தான் ஒரு காரையும் கொடுத்திருக்காங்க. அதை இவங்களுக்கே தெரியாம ஒரு கேமராமேன் கிட்ட விலையும் பேசி 90,000 வரைக்கும் ஏமாத்திருக்காரு. இவங்களை மட்டும்தான் ஏமாத்திருக்காரான்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஊரை சேர்ந்த கிட்டத்தட்ட 20 குடும்பங்களை பல லட்சத்துல மோசடி பண்ணிருக்காரு. அவங்க கூடவே சுத்திருந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இவங்க கிட்ட இருந்து வாங்குற பணத்தெல்லாம் வச்சு உதவி செய்யற, இவருக்கு நல்ல பேர் கிடைக்கணும், அவன் நல்லவன் காட்டணும் அப்படின்றதுக்காக உமன்ஸ் டேக்காக சில பெண்களுக்கு உதவி செய்யற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. நாமளும் பார்த்திருந்தோம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு மனநல ஆலோசகர் தான் தேவைன்னு ஒரு பக்கம் தெரிஞ்சாலும், இவங்க சொல்ற மாதிரி அவர் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அவரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, கேஸ் கொடுத்திருக்காரு, இப்படி எல்லாம் சொல்றாங்க. இந்த கேஸ் எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் யாரையும் நம்பி தேர்ட் பர்சனை வீட்டுக்குள்ளேயே விடாதீங்க. எப்ப அவங்க எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் இவருடைய குணமும் இருக்கு. ஸோ இந்த ஒரு பர்சனை பார்த்து இருந்திருப்பீங்க. யாரும் நம்பி ஏமாறாதீங்க. ஏன்னா ப்ரொமோஷன் பண்ணி தரேன், நான் இவங்களை பார்க்க கூட்டு போறேன், அவங்கள பார்க்க கூட்டு போறேன்லாம் சொல்லி காசுலாம் கூட வாங்கியிருக்காரு. குறிப்பா இந்த ஸ்வேதா பேரை சொல்லியே நிறைய பேரை ஏமாத்தினதாக கூட சொல்லப்படுது. இந்த ஸ்வேதாவால தான் நான் ஏமாந்தேன், இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் எதுக்கு அவ நம்பி கல்யாணம் பண்ணணும், அவளை நம்பிதான் நானும் வந்து இவங்க கூட பேசினேன் பழகினேன், இப்ப நானும் ஏமாந்து நிக்கிறேன்ட்டு ஸ்வேதாவையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இவரால ஒரு நபர் காசு ஏமாந்து இறந்தும் போயிட்டாராம். ஸோ ஒரு குடும்பம் மட்டும் இல்ல, பல குடும்பங்களை நாசம் பண்ண ஒரு நபர் தான் ஆதி. கண்டிப்பா அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும். அவரு கண்டிப்பா வந்து ட்ராப் பண்ணா இவருக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, இவருக்கு கண்டிப்பா மனநல ஆலோசகர் தேவையா இல்லையான்றத போலீஸும் கோர்ட்டும் தான் முடிவு பண்ணணும். ஸோ தாமரை செல்வியோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே கொஞ்சம் அவேர்னஸோட இருங்க, யாரையும் நம்பிடாதீங்கன்றது தான் இந்த வீடியோ மூலியமா நம்ம சொல்றது. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும், அடுத்து எதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. உடனே நம்ம சினிசமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.